அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பங்குச்சந்தையில் நடந்துகிட்டு இருக்கிற சில முக்கியமான செய்திகளை பார்த்துடலாங்க. ஐடிசி ஹோட்டல் ஷேர் சக்ஸஸ்ஃபுல்லாக லிஸ்ட் ஆயிடுச்சு. உங்கள் டிமேட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ₹180 அப்படிங்கிறது தான் லிஸ்டிங் ப்ரைஸு. அதுக்கப்புறம் 5% சர்க்யூட் பிரேக்கு, அதாவது என்னென்னா கீழே போயிடுச்சு. ஏன்னா நிறையா பேர் லிஸ்ட் ஆனோடனே விற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் ₹161 அப்படிங்கிற ₹161 ₹175 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறது தான் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாங் டேர்ம்னா ஐடிசி ஹோட்டல்ஸையும் ஹோல்டு பண்ணிக்கங்க. ஆனால் ஐடிசி ஹோட்டல்ஸ் 3 நாள் நிஃப்டி 50ல் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் போகும். அப்போ இண்டெக்ஸ் ஃபண்டெல்லாம் விற்றுருவாங்க. அந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ அப்படிங்கிற கம்பெனி தான் ஒரு 18% ஐடிசியில் ஷேர் வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க அவங்களுடைய தேவைகளுக்காக ஐடிசி ஹோட்டல் ஷேரை விற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இண்டெக்ஸில் லிஸ்ட் ஆகிறதும் பிஏடியோடைய செல்லிங்கும் ஐடிசி ஹோட்டல்ஸுக்கு நெகட்டிவ் நியூஸு. ஷார்ட் டேர்மில் ஐடிசி ஷேர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்டைரக்டாக 40% ஆஃப் த ஐடிசி ஹோட்டல் ஷேரையும் ஓன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதையும் புரிஞ்சுக்கங்க. இப்போது இந்த 180 லிஸ்டிங் ப்ரைஸ் ஒரு ஆவரேஜாக 150னே வச்சுக்கோமே. 150 + 450 ஐடிசி இது ரெண்டையும் சேர்த்தாலே ₹600 கிட்ட வருது. ஆனால் டிமெர்ஜர் அனௌன்ஸ் பண்ணுற அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி ஷேர் ₹500 கூட டச் ஆகலை. இவ்வளோ பெரிய வேல்யூ டிஸ்கவரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஐடிசியெல்லாம் நிஃப்டி 50ல் உள்ள ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பெனி. நம்ம காசு இருக்கிறவங்க பெட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். பெட்டர்னா என்ன சொல்கிறது, இன்வெஸ்டிங் ஆங்கிளில் நீங்கள் ஐடிசியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 ஷேரையுமே வச்சிருக்கலாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். ஐடிசி மாதிரி ஒரு சாலிடான கம்பெனியில் உங்களுக்கு பொசிஷன் எடுத்து அது நெகட்டிவாக போனால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா லாங் ரன்னில் அது திருப்பி கொடுத்துரும். ஐடிசியோடைய வேல்யூவேஷனுமே மற்ற எஃப்எம்சிஜி கம்பேர் பண்ணும்பொழுது சீப்பான வேல்யூவேஷன் தான். 30 பிக்கு கீழே தான் இருக்குது. 28 29 பியில் தான் இருக்குது. ஸோ அப்படி யோசிச்சிருக்கணும். பட் யாருமே எந்த ஃபினான்ஷியல் அட்வைசருமே இதை ப்ரெடிக்ட் பண்ணதா எனக்கு தெரியலை. டிமர்ஜர் டேட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது என்னென்னா அந்த டேட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் ₹150 லிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற நியூஸே வெளியில் வந்துச்சு. யாராவது இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, இது எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஐடிசி ஹோட்டல்ஸ் பற்றி இப்போ பேசின விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய பிழை ஃபால்ட் இருக்குது. அது என்னன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? 10 ஐடிசி ஷேருக்கு தான் ஒரு ஐடிசி ஹோட்டல் ஷேரு. ஸோ ஒரு ஐடிசி ஷேரை கிட்டத்தட்ட ₹460 ₹470 அப்படிங்கிற ரேஞ்சில் டிமெர்ஜருக்கு முன்னாடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ₹25 ஒரு ஷேர்லேயே ஒரு ₹20 to ₹25 குறைஞ்சிருச்சு. சரிங்களா? அதாவது எப்போ? டிமெர்ஜர் எக்ஸ் டேட்டுக்கு அப்புறம். ஸோ 10:1 அப்படிங்கிற ரேஷியோ போடும் பொழுது நமக்கு இந்த ஒரு ஐடிசி ஹோட்டல்ஸ் பிஸ்னஸ் ஆனது எவ்வளோ ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகிருக்கணும்? கிட்டத்தட்ட ₹250 லிஸ்ட் ஆகிருந்தது தானே லாபம். அப்படி தானே யோசிக்கிறோம் நம்ம. இது அப்போ இந்த டீல் நஷ்டம் தானே. ₹180 போயிட்டு சர்க்யூட் பிரேக்கரில் விற்று இன்னமும் கீழே போகுது அப்படின்னா அது நமக்கு நஷ்டம் தானே. இந்த கால்குலேஷனில் இப்படி யோசிச்சிங்களா? சரி, ஓகே. நீங்கள் இதை செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த புரிதல், இந்த வீடியோவை பாதியில் எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். டிவிஎஸ் மோட்டார்ஸ் Q3 FY25ல் 10.2% இயர் ஆன் இயர் சேல்ஸ் வால்யூமில் க்ரோத் காட்டி 12.12 லட்சம் யூனிட்ஸை விற்றுருக்குறாங்க. ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் 75,000. ஸோ டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஷேரோடைய ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டில் நியூஸு. டிவிஎஸ் மோட்டார் ஷேர் ஆல்ரெடி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நான் தொடவே மாட்டேங்க. இருந்தாலும் மற்ற மற்ற 2 வீலர் கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது டிவிஎஸ் மோட்டார்ஸோடைய ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் நியூஸு. பாஷ் லிமிடெட் நல்ல ப்ராஃபிட், ஸ்டெடியாக அவங்களும் க்ரோத்தை காட்டியிருக்கிறாங்க. ஸ்டெடி ஆப்ரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் இன் Q3 ஃபினான்ஷியல் இயர் 25. சரி, Q3 ஃபினான்ஷியல் இயர் 25 இதை புரியாதவங்களுக்காக குயிக்காக சொல்லிடுறேன். ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது 1 ஏப்ரல்ல இருந்து 31 மார்ச் வரைக்கும்.
அதை 3 மாதமாக பிரிச்சுக்கோங்க. அதுதான் வந்து ஒரு குவார்ட்டர். ஏப்ரல், மே, ஜூன் இது ஒரு குவார்ட்டர். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இது ஒரு குவார்ட்டர். அப்போ Q3னா அதுக்கு அடுத்து வர்றது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தான் வந்து Q3. Q4 அப்படிங்கிறது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். சரிங்களா? இதுதான் வந்து Q4. பாஷோடைய ரிசல்ட்டும் வந்து 6.2% வந்து இயர் ஆன் இயர் வந்து அப்பாக இருக்குது. சரிங்களா? ஆப்ரேட்டிங் இன்கம் ஃபார் த குவார்ட்டர் கேம் இன் அட் ருபீஸ் 4466 கோடிங்க. பாஷோடைய ரிசல்ட்டும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதுவுமே காஸ்ட்லி தான். நான் வச்சுருந்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்புறம் கொஞ்சம் ப்ராஃபிட்டில் வந்து விற்றேன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை வேல்யூவேஷன் நல்லா இருந்துச்சுன்னா பாஷ்லாம் வந்து நல்ல கம்பெனி தான். நான் வந்து போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஓகேவான கம்பெனி தான். அதுக்கப்புறம் ஹோண்டா மோட்டார்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நம்பர் 1 பிளேயர் இந்த 2 வீலர் மார்க்கெட்டில் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஹோண்டா ஷைன் தான் எல்லோரும் விரும்பி வாங்குறாங்க. ஹீரோவெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது ஹோண்டாலாம் வந்து நல்ல ப்ரிஃபரபிள் 2 வீலர் மார்க்கெட்டு தான். அவங்க ஈவி பிளான்ட்டை வேறு வந்து லான்ச் பண்ணி ஈவிலே வந்து என்ட்ரு ஆக போகிறாங்க. ஆனால் ஹோண்டா நம்மளால் வாங்க முடியாது. ஸோ ஹோண்டா சூப்பரான கம்பெனி. அது உங்களால் ஜப்பான் மார்க்கெட்லேயோ யூஎஸ் மார்க்கெட்லேயோ வந்து வாங்க முடிஞ்சால் வந்து வேல்யூவேஷன் பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வாங்க முடியாது. சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியை நான் மானிட்டர் பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து இந்த எம்ப்ளாயிக்கு வந்து ஈசாப் கொடுப்பாங்க தெரியுங்களா? எலிஜிபிள் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஷேர் அலோகேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த பாலிசி பிரகாரம் வந்து 16,612 ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து அலோகேட் பண்ணி அவங்க எம்ப்ளாயிஸுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. விச் இஸ் குட் நியூஸ் ஃபார் எம்ப்ளாயீஸு. ஏன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனி அவங்க கம்பெனியில் உள்ள எம்ப்ளாயிக்கு வந்து ஷேர் வந்து கொடுத்து அவங்கள ரீட்டைன் பண்ணி அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. அப்படிங்கிறது கம்பெனிக்கும் நல்லது, எம்ப்ளாயீஸுக்கும் நல்லது. விப்ரோ வந்து அவங்களுடைய ஸ்டெப் டவுன் சப்சிடரி என்ன அப்படிங்கிறது முன்னாடி உள்ள வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கேன். உங்களால் முடிஞ்சால் அந்த வீடியோ எந்த வீடியோன்னு கண்டுபிடிச்சி ஸ்டெப் டவுன் சப்சிடரி அப்படின்னா என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கங்க. விப்ரோக்குள்ளே உள்ள கம்பெனிக்குள்ளே ஒரு கம்பெனி இருக்குது, அதான் ஸ்டெப் டவுன் சப்சிடரி. அந்த கம்பெனி வந்து ஒன்று ஸ்வீடனில் இருக்குது. சரிங்களா? டிசைனெட் அப்படிங்கிற கம்பெனி. அந்த கம்பெனியை வந்து இவங்க வந்து லிக்விடேட் பண்ணுறாங்க, விற்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து அவங்களுடைய கம்பெனியோடைய ஆப்ரேஷன்ஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். இப்போது விப்ரோலாம் பெரிய கம்பெனி ஆயிடுச்சு, புரியுதுங்களா? நீங்கள் குட்டியாக வந்து நிறைய இடத்துல வச்சு கம்பெனி ரன் பண்ணும் பொழுது சில இடத்துலலாம் பிஸ்னஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்கும், அல்லது வந்து அவங்களுக்கு வந்து நஷ்டமாக இருக்கும், அல்லது வந்து இட்ஸ் ஆல் பிஸ்னஸ் டெசிஷன் இல்லையா? உங்களுக்கு லிக்விடேட் பண்ணுறதுங்க அப்படிங்கிறது வந்து அதை விற்றுட்டு அதை வந்து விப்ரோக்குள்ளே பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வந்துடுவாங்க. சரியா? அது விப்ரோ. இது இன்னவே வந்து விப்ரோவுக்கு நல்ல நியூஸ் தான், என்ன கேட்டால் பாசிட்டிவான நியூஸ் தான். ஏன்னா வந்து அந்த டிவிஷன் வந்து ஒரு ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்க டிவிஷன், ஆனால் வந்து கம்மியான விலைக்கு விற்று அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா தான் வந்து ப்ராப்ளம். அவங்க வந்து விப்ரோ மாதிரி கம்பெனி வந்து இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து ஓரளவு ரீசனபிளாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் நம்பிக்கைங்க. சிஜி பவர் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்களாம். சிஜி பவர்லாம் நான் வச்சுருக்கிறது கிடையாது, நான் ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. எபிட்டா வந்து 27% இயர் ஆன் இயர் வந்து அப்பாக இருக்குது. சிஜி பவர் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த கம்பெனியோடைய ரிசல்ட்ஸை போய் பார்த்துக்குங்க. சிஜி பவர் ரிசல்ட்டு நல்லா இருக்குங்கிறதா மார்க்கெட்டில் நியூஸு. சுஸ்லான் எனர்ஜியும் வந்து நல்லா வந்து குரோத்தை காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு போடுறாங்க. சுஸ்லான் எனர்ஜியெல்லாம் வந்து ஓகே, நான்லாம் நம்பவே மாட்டேன். ஏன்னா நான்லாம் பட்டுட்டேன். சுஸ்லானில் வந்து 2008 எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தது, இப்போ வந்து பெருசாக வந்து பயங்கரமாக ரிவைவ் ஆகுது அப்படி இப்படின்னு நியூஸ் போகுது. ரிவைவ் ஆனால் வந்து வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் தான். பட் இந்த மாதிரி வந்து ஃபெயில் ஆகி திருப்பி நான் வந்து சக்ஸஸ் ஆகிறேன், அதுவும் 25 வருஷம் கழிச்சு அப்படிங்கிற கவுண்டர்லாம் வந்து ரிவைவல் உண்மையாகவே இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்டாக் வேணாம் அப்படின்னு நினைக்கிற கேட்டகரி தான் நான். JSW எனர்ஜி வந்து அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸ்டார் ஹெல்த் வந்து ஒரு மாதிரி மியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நியூஸு. BHEL வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங் செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஆர்டர் பைப்லைன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் இருக்குங்க. உங்களுக்கு உண்மையிலுமேயே நல்ல ஸ்டாக்கை இது மாதிரி வந்து அனலைஸ் பண்ணணும், ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய வியூஸ் போகணும் நண்பர்களே. நீங்கள் எல்லாம் வந்து அந்த ஸ்டாக்கை சொல்லி லைக் பண்ணால் மட்டும்தான் என்னால் போட முடியும். நம்ம சேனலில் வியூஸ்லாம் போகிறதே இல்லை. சரிங்களா? நான் தொடர்ந்து வீடியோ போடுறதே ஓரளவு வந்து சேச்சுரேட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லெட்ஸ் சி. தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஸ்பெண்டிங் திஸ் மச் டைம் அப்படிங்கிற ஃபீல் வந்து எனக்கு லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். எனக்கு பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் வந்து ஓகே, ஐ நீட் டு பேசிக்கலி சேஞ்ச் மை செல்ஃப் ஆல்சோ, தட் இஸ் ஆல்சோ தேர். ஓகே, டிடிகே ப்ரெஸ்டீஜ்னு ஒரு கம்பெனி இருக்குது, உங்களுக்கு தெரியுங்களா?
அந்த கம்பெனியோடைய ரெவன்யூ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 50 கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நல்ல கம்பெனி தான். எனக்கு தெரிஞ்சு நல்ல கம்பெனின்னா என்ன சொல்கிறது, இதிலலாம் வந்து நான் பெட் எடுக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிற கம்பெனி தான். சரிங்களா? ஒருவேளை நல்ல வேல்யூவேஷனில் இந்த மார்க்கெட் கிராஷில் கிடச்சிச்சின்னா ஏதாவது காசு இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு வந்து யோசிக்கக்கூடிய கம்பெனி தான். சரி, நன்றி நண்பர்களே. ஏர் பொல்யூஷனை மகாராஷ்டிராவில், அதுவும் மும்பை மாதிரி சிட்டிக்குள்ளே ஏர் குவாலிட்டி ரொம்ப பேடாக இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிள்ஸ் வந்து மும்பை நகரத்துக்குள்ளே, நகரம் கிடையாது, அது மிகப்பெரிய மெட்ரோபாலிட்டன் அந்த ரீஜன், அந்த இதுக்குள்ளே வந்து அலோவ் பண்ண வேணாம், ஒன்லி சிஎன்ஜி அண்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை மட்டும் அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. அப்படி பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிள்ஸை வந்து பேன் பண்ணாங்க அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் கம்பெனிஸ் வித்தின் த ஆயில் இண்டஸ்ட்ரி மைட் கெட் இம்பேக்டட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. விச் இஸ் இன்னவே குட் ஃபார் சிஎன்ஜி அண்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். மும்பை ரீஜனில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்து டென்ஸ் பாப்புலேஷன், ரியல் எக்கானமிக்கல் ஜோன் வந்து மும்பை. சரிங்களா? ஸோ இது ஒரு நியூஸு. அதுக்கப்புறம் கோல்கேட் பால்மாலிவ் இருக்குதுல்ல, அவங்களுடைய ரிசல்ட் வந்து மாட்ரேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்கிறாங்க. ரெவன்யூ க்ரோத் வந்து 4.7% வந்து இயர் ஆன் இயர் வந்து ஒரு 1452 கோடிக்கு வந்து க்ரோத் ஆகிருக்குதுங்க. சரி, இன்னும் நிறைய கம்பெனியோடைய நியூஸ்லாம் இருக்குது. ஓகே, அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆர்பிஐ வந்து ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபா லிக்விடிட்டியை நம்ம இந்தியன் சிஸ்டத்துக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா 20,000 கோடியாக பிரித்து ஒரு 60,000 கோடிக்கு கவர்மெண்ட் பாண்ட்ஸை வந்து இவங்க வந்து வாங்குவாங்க. அது வந்து ஒரு வே ஆஃப் லிக்விடிட்டி மெஷரு. அதுக்கப்புறம் வந்து இந்த யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக வந்து இந்தியன் கரன்சி வந்து டிப்ரிஷியேட் ஆகிறதுனால அவங்க வந்து பேங்க்குக்கு வந்து யூஎஸ் டாலர் வந்து சப்ளை பண்ணுற மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து இவங்க வந்து லிக்விடிட்டியை வந்து நம்ம பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இது பேங்கிங் செக்டருக்கு பாசிட்டிவ் நியூஸு. February 7 வந்து ஆர்பிஐயோடைய அடுத்த மீட்டப், அதாவது அடுத்த மீட்டிங் இருக்குது. அதில் ரேட் கட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதை வந்து இன்னமும் வந்து ஹோல்டு பண்ணுறேன். பார்ப்போம், கண்டிப்பாக வந்து ரேட் கட் பண்ணாங்களா உங்களுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீமு, ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் ஃபண்டு, இதெல்லாம் வந்து ரேட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும். அதை பற்றியும் ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம டெக்னிக்கலாக உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து எனக்கு க்யூரியஸாக இருக்குது, அதை கண்டுபிடிச்சி நமக்கு சேனலில் வீடியோ போடணுன்னு. ஆனால் வந்து அந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் வந்து பெருசாக வியூ போக மாட்டேங்குது. பார்ப்போம், லெட்ஸ் சீ. சரிங்களா? நன்றி.